வணக்கம். இப்போ ஒரு கணக்கு எப்படி பார்ப்போம்னா, இந்த மாதிரி 789 ப்ளஸ் 211 பை 781 மைனஸ் இந்த மாதிரி நிறையா நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கவே வேணாம். எப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு இதுதான் இருக்கு. என்னென்னா 789 ப்ளஸ் 211 இந்த சென்ட்ரம் பண்ணிட்டு பாருங்கள். இதை மட்டும் பார்த்து இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ரெண்டை கூட்டிடுங்க. அவ்வளோதான், ஆன்சர் நேரடியாக பண்ணிடலாம். இது வந்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 789 ப்ளஸ் 211 இது கூட்டினீங்கன்னா 0 10 0 9 0 7 9 9 10 அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. இதில் சிம்பிளாக. வணக்கம் பிரதர். முன்பு வேறு ஒரு கணக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா 789 ப்ளஸ் 211ன்றது இப்போ வந்து எப்படி ஷார்ட்டானு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா 658 இன்ட்டு 658 இன்ட்டு 658 மைனஸ் 328 இன்ட்டு 328 இன்ட்டு 328 பை 658 இன்ட்டு 658 ப்ளஸ் 658 இன்ட்டு 328 ப்ளஸ் 328 இன்ட்டு 328 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இதான் கொடுக்கணும். இப்படி கஷ்டமாக இருக்குது பார்த்தா இத்தனை நம்பர் மட்டும் பயப்படுறது தேவையில்லை. இதுக்கு எப்படி ஒரு ஷார்ட்டாக எப்படி இருக்கும்னா, இந்த இதில் மைனஸ் இருக்கா, 658 மைனஸ் 328 இந்த இது என்ன செய்யணும், இது டேரெக்டாக அப்படி ஒரே இதாக அப்படி என்ன செய்யணும், இதை மட்டும் பண்ணிடுங்க. 658 மைனஸ் 328 இதை கழிச்சிட்டாலும் முடிஞ்சு ஆன்சர் வந்துடும். 658 328 இது கழிச்சிங்கன்னா 0 3 3 இவ்வளோ ஆன்சர். சும்மா ஒரு 5 செகண்ட் ஆகுமா. இந்த மாதிரி மைனஸ்ன்னு வந்துட்டாலே மைனஸ் பண்ணிடுங்க, இது ஆன்சர் வரும். ப்ளஸ்ன்னு அதேமாதிரி நீங்கள் பார்த்துருந்தோம், ப்ளஸ்ன்னு பார்த்துருந்தோம், ப்ளஸ் அது ப்ளஸ் பண்ணுன்னா 1000. இதுதான் ஒரு ட்ரிக்கு. கணக்கு முடிஞ்சிடும், டக்குன்னு இதாயிரும். நண்பர்களே, இப்போ ஒரு கணக்கு எப்படி பார்ப்போம்னா 587 இன்ட்டு 999 இதை பெருக்கணும்னா என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரையும் போட்டு இப்போ என்ன செய்வாங்க 999 587 இப்படி போட்டு இந்த 3 ஸ்டெப்பு கொண்டு போவாங்க. ஆனால் அப்படிலாம் கொண்டு போக தேவையில்லை. சிம்பிளாக என்ன செய்யணும்னா, இங்கே 587 இன்ட்டு 999 இருக்கும்போது இங்கே நம்ம என்ன செய்யணும், நியர்பை 1000 ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ப்ளஸ்ஸை சேர்த்துட்டு இப்போ 1000 எடுத்துகிட்டா 3 0 இருக்குமா 1000க்கு. இப்போ 1000க்கு 3 0 வருது. அந்த 3 0 என்ன செய்ய போகிறோன்னா 587 போட்டு இந்த 3 0 ஆட் பண்ணிடுங்க. இதில் 587 கழிச்சுருங்க. 587 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 3 1 4 6 8 5 இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சோகும். இப்போ ஓட்டு இதுக்கும் பேருக்கு வந்து இங்கே ஸ்டெப்பு இந்த ஒரு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு கொண்டு போய் இங்கே போடணும். இதெல்லாம் தேவையில்லை. ஒரே லைனு போட்டு கொண்டு வந்துட்டால் முடிஞ்சிச்சு. இது மைனஸ் பண்ணிடுறோம். சரியா, அவ்வளோதான் ஆன்சரு. ஓகே, சரி. அந்த மாதிரி பார்த்துட்டோம். இப்போ எப்படி பார்க்குறோம்னா, இப்போ இங்கே என்ன செய்கிறோம் 998ன்னு போட்டோம் இன்ட்டு 996. இதை எப்படி டக்குன்னு பெருக்கணும் அப்படின்னா, இது நம்ம ஸ்டெப் கொண்டு போகணுன்னா ரொம்ப இதாகும். இதை என்ன செய்யணும், இதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 998 996 இப்படி எடுத்துருவோம். இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு மெத்தடு, சிம்பிள் மெத்தட் என்னென்னா, இது அப்படியே எடுத்து எழுதிடுறோம். இங்கே 1000 நியர்பை என்ன இருக்குது 1000, 1000 பக்கத்தில் என்ன இருக்குது நியர்பை 1000. 1000க்குன்னா 3 0 வருமா, 1000க்கு 3 0 இருக்கும். இதுக்காண்டி என்ன செஞ்சுக்கோம்னா, இங்கே எவ்வளோ 1000க்கு இப்போ கம்மியாக இருக்குது -2 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது -4. இதான இருக்குது. இதை ஆப்போசிட் பண்ணுங்கள். இதை இங்கே கொண்டு போயிருங்க. 4 இங்கே கொண்டு போய் கழிங்க, 2 இங்கே கொண்டு போய் கழிங்க. என்ன கிடைக்கும், 4 இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் 998 வரும். இங்கே 2 கொண்டு வந்தாலும் 998. அப்போ காமன் 994. சரியா, இது இங்கே கழிச்சாலும் இங்கே வந்து 994 இது காமன் இருக்குது. இப்போ இந்த 3 0 அப்படி இறக்கிடுங்க.
சரி, அந்த 3 சைடு இறக்கிறோம். இது 4 2 பெருக்குங்க, என்ன ஆகும்? மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு தான். ஆக்சுவலாக ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். 4 2 8. அப்போ 8 ஆட் பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். 0 0 4 9 9. இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது மைண்ட்லேயே கொண்டு போயிடலாம். சரியா? சரி, அடுத்த கணக்கு எப்படி பார்ப்போம்னா 995 × 1003. இது ஒரு இது பார்த்தோம். 998 × 996 பார்த்தோம். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இந்த எப்படி பார்க்கணுன்னா, இது பெருக்கிறதா போய் ஸ்டெப் போகும். ஆனால் நம்ம சிம்பிளாக என்ன செய்யணும்னா, கொஸ்டின் மார்க் இருக்குது, 995 எழுதிடுறோம், 1003 எழுதிடுறோம். இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1000க்கு 5 கம்மியாக இருக்குது. இது எவ்வளோ? 1000 3 கூட இருக்குது. அப்போ +3. இவ்வளோ தான். இது பெருக்கிறோம். இது ஒரு ஷார்ட் மெத்தடு. இப்போ இது இங்கே கொண்டு வரோம். 5 1003 கழிக்கிறோம். இந்த 5 3 +3 இருக்கிறனால இந்த 995 கூட்டிக்கிறோம். அப்போ என்ன இருக்கும்? இது 3 மேலே 995 3 போனாலும் 998. இது 5 கழிச்சாலும் 998 தான். சரியா? இந்த 0 3 0 காமனாக இருக்குது. ஒரு ஃபார்முலாவுக்கு நம்ம போட்டுறோம். அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 5 15 வருதா? 5 15. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறனால மைனஸு தான். ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் மைனஸு. அப்போ கழிங்க. 15 கழிச்சிருங்க. 5 10ல் 5 வச்சா 5, 9 1 வச்சா 8, 9 7 9 9. இவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஆன்சர் 99 79 85. சிம்பிளாக இந்த மாதிரி இது டக்குன்னு கொண்டு வந்துடலாம் ஒரு இதில். இதே போல் இப்போ 3 ஸ்தானம் உள்ளது 4 ஸ்தானம் உள்ளது பார்த்துட்டோம். இப்போ 2 சிம்பிளாக இருக்குது. 98 99 100 பக்கத்தில் இதெல்லாம் வருது. சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, அதே பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த போகிறோம். இப்போ 92 × 96 = கொஸ்டின் மார்க். இது சிம்பிள் மெத்தடு. ஒரே தான் அடித்து போயிடலாம். இப்போ 92 96. இங்கே 100 பக்கத்தில் எவ்வளோ இருக்குது? இங்கே 2 0 எடுத்துக்கிற போகிறோம். 100 பக்கத்தில் எடுத்துக்கிறோம். 2 0 இருக்கா? அப்போ 8 கம்மியாக இருக்குது, இங்கே 4 கம்மியாக இருக்குது. இப்போ இது பண்ணோம்னா இங்கே 4 கழிங்க எவ்வளோ வரும்? 88 இருக்கும். இதில் 8 கழிச்சிங்கன்னா 88. காமனாக 88. இந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான் இருந்தது. மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு. சரியா? மைனஸ் மைனஸும் சரிதான், ப்ளஸ்ஸு தான். அப்போ இப்போ என்ன செய்யணும்? என்னங்க 32 இது ஆட் பண்ணுங்கள். 2 3 8 8. இவ்வளோதான் ஆன்சர். 88 32. இது ஆட் பண்ணால் முடிஞ்சு. சிம்பிளாக முடிஞ்சு. அப்போ இவ்வளோதான் நண்பர்கள். டக்கு டக்குன்னு ஒரு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டாக கொண்டு வந்துடலாம். சரியா?